கேஎஸ் அண்ணன் பார்க்குறாரு, என்னடா நடக்குதுங்க, நீங்க பாட்டுக்கு பேசுறீங்க, நீங்க பாட்டுக்கு என்னை வரைக்கும் 5 நிமிஷத்துக்கு மேல பேசாத, 3 நிமிஷத்துக்கு மேல பேசாத அப்படின்றீங்க. ஆனா ஆளாளுக்கு நீங்க பாட்டுக்கு நினைச்சா மைக்க பிடிச்சி நீங்க பாட்டுன்னு பேசிட்டு எங்களுக்கு மட்டும்தான் கண்டிச்சுன்னா எங்களுக்குலாம் பேச தெரியாதா? நான் 9 தடவை நான் சட்டமன்ற உறுப்பினராக இல்லையா, நான் அமைச்சரா இல்லையா, எனக்கு எதுவும் பேச தெரியாதா? நீங்களாவே ஒரு தீர்மானம் போட்டுறீங்க, அதை இன்னான்னு பண்றீங்க, என்னடா நடக்குதுன்ற மாதிரி தான் எங்க அண்ணன் வந்து அது மாதிரி பார்க்குறாரு. பக்கத்தில் பார்த்தீங்கன்னா எதுவுமே தெரியாத மாதிரி அவரோட ஃபோட்டோ பார்த்துக்கிறீங்களா? குழந்தை பிள்ளை மாதிரி ஒரு சின்ன, அதை நான் சொல்லணும்னு நான் நினைச்சேன் போன மீட்டிங்கில். உங்கள் ஃபோட்டோலாம் கொஞ்சம் நல்லா கொடுங்க, இந்த மாதிரி சின்ன பிள்ளை மாதிரி இருக்குது, சின்ன பிள்ளை தான் இருந்தாலும் குழந்தை மாதிரி இருக்குது அப்படின்னு. கேஎஸ் அண்ணன் சொல்லுவார், முன்னாள் அமைச்சர் அண்ணன் சொல்லுவார், எனக்கு இந்த கட்சியில் வந்த உடனே ஒரு 20 வயசு குறைஞ்சிடுச்சு அப்படின்னு சொல்லுவார். ஏன்னா மனசார சொல்றேன், இந்த மாதிரியான ஒரு உண்மையான ஒரு தளபதியோடைய குடும்பம் நம்மளுடைய கட்சியில மட்டும்தான். எல்லா இடத்துலையும் சேகரிக்கிற கூட்டம்னு கூட்டா, எப்பா இன்னைக்கு உனக்கு 1000 ரூபா பணம் தரேன், நீ காலையில் வந்துரு, மத்தியானம் உனக்கு சிக்கன் பிரியாணி போடுவேன், நீ வந்துரு அப்படின்வாங்க. அவங்க எல்லாம் வந்து ரைட்டுங்க 1000 ரூபா 10 பேர் இட்டுன்னு வந்துக்கிறேன், சிக்கன் பிரியாணி கொடுத்துட்றேன் அப்படின்னு சொல்லுவாங்க. எல்லாரும் அந்த சிக்கன் பிரியாணி நேரத்தில் கரெக்டாக வந்துட்டு போயிடுவாங்க. ஆனால் இங்கே அப்படி கிடையாது. மாநாடு நாளைக்கு சாயங்காலம் 4 மணிக்குன்னா இன்னைக்கே 4 மணிக்கு வந்து உட்கார்ற ஒரு கூட்டம் நம்மளோட தமிழக வெற்றி கழகத்தில் மட்டும்தான். வேற எங்கேயுமே நீங்க பார்க்கவே முடியாது. இந்த மாதிரியான ஒரு அன்பான கூட்டம், உண்மையான கூட்டம் இருக்கிறது என்று சொன்னால் அது தமிழக வெற்றி கழகத்தில் மட்டும்தான். எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாமல் தளபதி விலையில்லா விருந்தகம், தளபதி விலையில்லா ரொட்டி முட்டைப்பால் திட்டம், தளபதி பயிலகம், தளபதி நூலகம் என்று பெரம்பூர் சட்டமன்ற தொகுதியில் மிக சிறப்பாக செய்து கொண்டிருக்கும் உங்கள் அனைவருக்கும் சிவா சார்பாகவும் உங்கள் அனைவருக்கும் எங்களுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களையும் நான் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். மேலும் இங்க பல வருடங்களாக பட்டா என்பது காந்தி நகர், ஷர்மா நகர்லாம் பார்த்தீங்கன்னா 30-35 வருடமாக இருந்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்கு பட்டா வழங்கவில்லை என்று பொதுமக்கள் நம்மிடம் சொல்லியிருக்கிறார்கள். அந்த பொதுமக்களிடம் நீங்கள் தாராளமாக தைரியமாக சொல்லுங்கள், ஜூலை மாதத்திற்குள் பட்டா வழங்கப்படும். எங்கள் தலைவர் தளபதி முதலமைச்சரானவுடன் உங்களுக்கு பட்டா ஜூலை மாதத்துக்குள் நாங்கள் வாங்கி தரோம், எங்கள் தலைவரிடம் சொல்லி நாங்கள் அதை பெற்றுத் தரோம் என்று தைரியமாக சொல்லுங்கள். ஏன் என்று சொன்னால் தலைவர் அவர்கள் மக்களுக்கு சேவை செய்யத்தான் வருகிறார்கள் ஒழிய ஊழல் செய்ய அல்ல. ஊழல் செய்யவும் மாட்டார், ஊழல் செய்யவும் நம்மளை யாரையும் விடமாட்டார். ஊழல் யார் செய்தாலும் சரி அவர்கள் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்கக்கூடிய ஒரு தலைவராக நம் தலைவர் தளபதி இருப்பார். கொசு தொல்லை அதிகமா இருக்குதுன்னு சொன்னாங்க. கொசு தொல்லை அதிகமா இருக்குதுன்னு சொன்னாங்க. அது கட்சிக்காரங்க, மற்ற கட்சிக்காரங்களுடைய கொசு தொல்லையா இல்ல உண்மையான கொசு தொல்லையான்னு தெரியாது. அந்த கொசு தொல்லையெல்லாம் கண்டிப்பாக நாளையிலிருந்து கொசு மருந்து அடிக்கிற மிஷினை சிவா அவர்கள் வாங்கி ஒரு 10 இடத்துல கொசு மருந்து அடிப்பார் என்பதையும் இந்த நேரத்தில் தெரிவிச்சுக்கிறேன். வெயில் காலம்லாம் ஆரம்பிச்சிருச்சு. எங்கே பார்த்தாலும் தண்ணி கஷ்டம் வந்து இருக்கக்கூடாது. டேங்கர்லாம் அந்த டேங்க்லாம் வைக்கிறேன்னு சொன்னார் இங்கே இருக்கிற சட்டமன்ற உறுப்பினர். இது வரைக்கும் வைக்கல. நம்மளால் முடிஞ்சதை நாம் இன்னும் ஒரு 15 நாளில் தான் நம்ம வைக்கலாம் முடியும். அதுக்கு அடுத்தலாம் கோட் ஆஃப் கான்டாக்ட்னு சொல்லிடுவாங்க. முதலே நமக்குனாலே எந்த பர்மிஷனும் கிடைக்காது.
அதில் வேற இப்போ வேற கோட் ஆஃப் கான்டாக்ட்லாம் வந்துடும். முடிந்த அளவுக்கு குடிநீர் டேங்குகளும் வைக்கப்படும் என்பதையும் சந்தோஷத்துடன் தெரிவித்துக் கொள்கிறேன்.